வணக்கம் மக்களே, இன்று குறுந்தொகையின் 342வது பாடலை கேட்போமே. கலை கை தொட்ட கமழ் சுளை பெரும் பழம், காவல் மறந்த காணவன், ஞாங்கர் கடியுடை மரம் தோறும் படுவலை மாட்டும் குன்ற நாட தகுமோ, பைஞ்சுனை குவளை தன் தழை இவள் ஈண்டு வருந்த, நயந்தோர் புன்கண் தீர்க்கும் பயம் தலைப்படா பண்பினை எனினே. பாடியவர் காவிரிப்பூம்பட்டினத்து கந்தரத்தனார். செறிப்பு அறிவுறுக்கப்பட்டான் வரைவின்கண் செல்லாது, பின்னும் வரவு வேண்டின தலைமகனை தோழி நெருங்கிச் சொல்லி வரைவு கடாயது என்பது துறைக்குறிப்பு ஆகும். செறிப்பு அறிவுறுக்கப்பட்டான் தலைவியின் இச்செறிப்பை தோழி தலைவனுக்கு அறிவுறுத்திய பிறகும் வரைவின்கண் செல்லாது, தலைவியை திருமணம் செய்து கொள்ள மனம் கொள்ளாமல் மீண்டும் தலைவியை குறியிடத்தில் காண வேண்டிய தலைவன், பின்னும் வரவு வேண்டின தலைமகனை தோழி நெருங்கிச் சொல்லி வரைவு கடாயது. தோழி இரவுக்குறி மறுத்து தலைவனை வரைவு கடாயும் பொருட்டு இடித்துரைக்கிறாள் என்பதாக துறைச்சூழல் காட்டுகிறது. கூற்றுக்கு உரியவள் தோழி, கேட்போன் தலைவன். சொற்பொருள்: கலை ஆண் குரங்கு, கை தொட்ட கையால் தோண்டப்பட்ட, புன்கண் வருத்தம் எச்சரிக்கப்பட்டு தலைவனை காணாமல் வருந்தும் தலைவி. பயம் பயன். பொருள்: மலைச்சாரலில் பலாமரத்தில் நின்ற குரங்குக்கும் அதை விரட்டும் காணவனுக்கும் இடையிலான குறும் போராட்டம் பற்றிய பாடல். ஆண் குரங்கு தன் கையால் தோண்டிய மனம் கமழ்கின்ற பலா சுளைகள் நிறைந்த பலாப்பழம். கலை கை தொட்ட கமழ் சுளை பெரும்பழம். எப்படி குரங்கு தொட்டது எனில் அங்கிருந்த காணவன் காவல் தொழிலை சரிவரச் செய்யவில்லை. காவல் மறந்த காணவன். பலாச்சுளையோடு கலையை கண்ட காணவன் பலாமரத்தை காவல் நிறைந்த மரம் ஆக்கினான். என்ன செய்தான்? மரங்கள் தோறும் வலையை மாட்டினான். சுனையில் பூத்த குவளை மலர்களின் இடையே தன்னரும் தலைகளையும் கட்டிய தலையாடை அணிந்த தலைவியின் துன்பம் தீர்க்கும் வலிமை உடையவன் நீ. எனவே அதை செய்ய தலைவியை விரைவில் வரைந்து கொள்ள வேண்டும். தலைவனே, உன்னை விரும்பியவர்களின் துன்பத்தை தீர்க்கும் பண்பு வேண்டும் என களவொழுக்கம் காமுறுதலை இடித்துரைக்கிறாள் தோழி. காவல் மறந்த காணவன் பலாமரங்களை காவல் மிக்க மரமாக ஆக்கியதை சொல்லும் குறிஞ்சி கவிதையை மீண்டும் கேட்போமா. கலை கை தொட்ட கமழ் சுளை பெரும்பழம், காவல் மறந்த காணவன், ஞாங்கர் ஞாங்கர் அந்த இடத்தில் என்பது பொருள். கடியுடை மரம் தோறும் படுவலை மாட்டும் குன்ற நாட. பலாப்பழத்தை கமழ் சுளை பெரும்பழத்தை கலை கை தொட்டு விட்டதால் காணவன் விழித்துக் கொள்ளுகின்றான். ஏனென்றால் அவன் காவல் மறந்த காணவனாக இருந்தான். இப்பொழுது அந்த மரத்தை காவல் நிறைந்த மரமாக்குவதற்காக வலையை மாட்டினான். அப்படிப்பட்ட குன்றநாடனே, பைஞ்சுனை குவளை தன் தழை இவள் ஈண்டு வருந்த. தலையாடை அணிந்த தலைவி வருந்தும்படி, நயந்தோர் புன்கண் தீர்க்கும் பயம் தலைப்படா பண்பினை எனினே. அவளுடைய வருத்தத்தை, தலைவியினுடைய வருத்தத்தை கண்ட பிறகும் அவளை வருந்த விடாமல் நீ துன்பம் தீர்க்க வேண்டும். அதுவே நீ செய்யத்தகும் செயல் ஆகும் என்கிறாள் தோழி. கலை தொடு பெரும்பழம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. பலாப்பழம் கொய்யாப்பழம் ஆகிய பழங்களை யாரும் அறியாமல் தின்ன முடியாது. அது தின்பவர்களை காட்டிக் கொடுத்துவிடும் மனம் மிக்க பழங்கள். கலை தொட்டதால் கமழ்ந்ததை அறிந்த காணவன் மீண்டும் அக்கலை பலாப்பழத்தை தொடாமல் இருக்க வலை மாட்டினான். எனவே பலாப்பழம் ஆண் குரங்குக்கு கிடைக்கவில்லை. அதுபோல தலைவியை மீண்டும் காண இயலாதபடி வீட்டார் எச்சரித்து விட்டனர். எனவே தலைவியை காண வேண்டும் என்றால் கள ஒழுக்கத்தில் காண முடியாது என்பது உள்ளுரை பொருள். ஆண் குரங்கு தலைவனுக்கும், பலாப்பழம் தலைவிக்கும், காணவன் செவிலிக்கும் காணவன் மாட்டிய வலை இச்சரிப்பையும் குறிப்பதாக அமைகிறது. பிறர் வருத்தத்தை மனம் கொள்ளாமல் களவின்பம் காமுறுதல் நின் பெருமைக்கு இழுக்காகும். அவ்வாறு நடந்து கொள்வது சான்றாண்மை அன்று என்பது குறிப்பு. இப்பாடலை அப்படியே குரங்கின் மலையும் மலை சார்ந்த இடத்தில் வாழும் வாழ்க்கை என எடுத்துக்கொண்டால் இயற்கை பாடல் மட்டுமே. கலையை வாழ்க்கையோடு இணைக்கும் பொழுது பறவை விலங்குகளின் வாழ்க்கையை பின்புலமாக வைத்து மனித வாழ்க்கை இணைக்கப்படும் பொழுது சங்ககால அகப்பாடல் ஆகிறது. இரண்டுக்குமான இணைவை
இயைபை சொல்லும் பாடல். மனிதனுக்கும் குரங்குக்குமான பழம் பற்றிய பங்கிடுதலுக்கான உணவு போராட்டம் பற்றிய குறிஞ்சி கவிதை.